வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். மகா பெரியவாளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக கஜதாளம் தாளமிட்ட யானை. கஜதாளம்னா என்ன, அந்த யானை எதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக கஜதாளம் தாளமிட்டது அப்படின்றத பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகிலுள்ள பூசமலை குப்பத்தில் காஞ்சி மகா பெரியவா சாதுர்மாசிய விரதம் மேற்கொண்டிருந்த காலம் அது. அதற்கு சற்று தூரத்தில் மடத்திற்கு சொந்தமான யானை, குதிரை, ஒட்டகம், பசுமாடுகள் தனித்தனி கொட்டகைகளில் இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு நாள் இரவு யானையின் கூடாரத்தில் தீப்பற்றியது. தென்னங்கீற்றில் எப்படியோ தீப்பற்றியிருக்கும் போலிருக்கிறது. தூங்கியதால் யாருக்கும் தெரியவில்லை. காலை எழுந்த பின்னரே விஷயம் தெரிந்தது. ஆனால் அங்கு யானையை காணவில்லை. அவ்வளவு பெரிய உருவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? சிப்பந்திகள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். வழிப்போக்கர் ஒருவர் காட்டுப்பகுதியில் உள்ள குளத்தில் யானை ஒன்றை பார்த்ததாக தெரிவித்தார். சிப்பந்திகள் அங்கு சென்று மடத்து யானைதான் அது என்பதை உறுதிப்படுத்தினர். எவ்வளவோ முயற்சித்தும் அந்த யானை அங்கிருந்து வர மறுத்தது. மகா பெரியவாளிடம் விவரம் தெரிவிக்க அவரும் புறப்பட்டார். யானையை நோக்கி அருகில் வா என கையசைத்தார். மெல்ல எழுந்த யானை சுவாமிகளின் முன் வந்து மண்டியிட்டு காலை காண்பித்தது. தீக்காயம் இருப்பதை கண்ட மகா பெரியவா மிகவும் வருந்தினார். பூசமலை குப்பத்திற்கு அழைத்து வந்து கால்நடை மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளித்தார். சில நாள் சென்ற பின் முற்றிலும் குணமடைந்தது. குணமடைந்ததன் மகிழ்ச்சியால் மகா பெரியவா அதன் துதிக்கையை தடவி கொடுத்தார். நன்றியை வெளிப்படுத்த யானையும் கஜதாளம் போட்டது. அதாவது காதுகளை வேகமாக அசைத்தது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.